Hey guys, welcome back. இப்போ வந்து நம்மகிட்ட Redmi Note 13 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து இனிஷியலாக எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் செட்டப் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய ஆண்ட்ராய்ட்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த செட்டப் வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம Note 13ஓட செட்டப் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய வீடியோ. Note 13 இல்லை, Note 13 Pro அண்ட் Pro Plus நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சிமிலர் செட்டப் ப்ராசஸ் தான் வந்து அப்ளை ஆகும். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா MIUI 14 கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நான் வந்து இங்கிலீஷ் இந்தியா பை டிஃபால்ட்டாக இருக்குது, அதையே வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் ரீஜன் கேட்குது. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து தான் ஆகணும். இந்த செக்கிங் சிம் கார்டு வந்து நீங்கள் ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்லை சிம் கார்டு போட்டுமே வந்து நீங்கள் ஃபோன் செட்டப் பண்ணலாம். நான் லேட்டராக வந்து சிம் கார்டு போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ கனெக்ட் டு நெட்வொர்க்னு காட்டுது. நெட்வொர்க்குமே வந்து நீங்கள் ஃபைனலாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ரியராகவே வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஏதாச்சும் ஆப்ஸ் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, 2.4 GHz அண்ட் 5 GHz. ஸோ இந்த ரூம் வந்து நமக்கு வைஃபை ரவுட்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் வந்து ஓரளவு டீசெண்டான ரேஞ்ச் கிடைக்குது. ஸ்பீட்ஸ்மே வந்து வைஃபைல எப்படி இருக்குன்றத வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா பேஜ்க்குள்ளே வந்துடும். பழைய ஃபோனில் வந்து நீங்கள் டேட்டா ஏதாவது காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேட்டா வந்து பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனில் காப்பி பண்ணுறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதை பற்றி வந்து செப்பரேட் வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் டேட்டா எதுவும் காப்பி பண்ணல. ஸோ டோன்ட் காப்பி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஜிமெயில் இப்போவே கூட சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு கூட நீங்கள் சைன்இன் பண்ணலாம். இந்த ஜிமெயில் சைன்இன் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்து இந்த கூகுள் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் கொடுங்க. அண்ட் சூஸ் யுவர் சர்ச் இன்ஜின் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செட்டப் பண்ண MIUI ஃபோன்ஸில் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கூகுள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அண்ட் இந்த பேஜில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை, ஃபேஸ் அண்ட் லாக் எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக ரெஜிஸ்டர் பண்ணுறங்க டைம் இருந்ததுன்னா. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மேலே வந்து ஃபிங்கரை வந்து டச் பண்ணி எடுக்கிறது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தாலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னல் ஆப்ஸ் வந்து கூடவே டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற பேஜ் இது. ஸோ அந்த பேஜ் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனோட பேசிக் செட்டிங் பேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே லொக்கேஷன் டேட்டா வந்து ஷேர் பண்ணுமான்றது கேட்கும். அது சென்ட் யூசேஜ் டயக்னோஸ்டிக் டேட்டா, பர்சனலைஸ்ட் ஆட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம், MIUI டேமண்ட் பர்மிஷன்ஸ், ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட் ஆப்ஸ் சொல்லியே வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் ஃபோனோட மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் டேட்டா யூஸராக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நீங்கள் மேனுவலாக எதாவது அப்டேட் வந்திருக்கான்றதை வந்து நீங்கள் மேனுவலாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துலாம். செட்டப் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ஸ்கிப் கொடுத்துருங்க, அக்ரி கொடுக்காதீங்க. ஏன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அந்த வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டிஃபால்ட் லான்ச்சர் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாசிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இனிஷியலாக ரெட்மி ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வித் ஆப் ட்ராயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஆப் ட்ராயரில் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் உங்கள் யூசேஜ் எப்படி பொறுத்தோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஃபோனை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். சப்போஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணாமல் ஆல்ரெடி நார்மலாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைவசியில் வந்து என்ரோல் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனபிள் ஆயிருக்கான்னு பாருங்கள். அது எனபிள் ஆயிருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே வந்து ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆட் சர்வீசஸ்மே வந்து ஆனில் இருக்கான்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனில் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து அதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து ரெட்மி நோட் 13 சீரிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த மாடல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.